ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தக்காளி பறிக்கலாங்க. இந்த ஒரு செடியிலே பாருங்கள் எவ்வளோ பழம் இருக்குது. இது 3வது டைம் பறிக்கிறேங்க நான். காயெல்லாம் பாருங்கள் அப்படியே பொட்டு பொட்டியாக இருக்குது. இந்த ஒரு செடியில் பாருங்கள் காய் எப்படி இருக்குது. இந்த ஒரே செடியில் பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குது. ஆனால் இதில் நிறைய பூ 2-3 டைம் தான் இருக்கிறேன். காய் இதுக்கு மேலே இல்லை போல் இருக்குது. இது வேறு செடி. தக்காளி மட்டும் பெருசு பெருசாக இருக்குது நல்லா. ஒரே செடியில் பாருங்கள். இந்த ஒரு செடியிலே பாருங்கள் எவ்வளோ பழம் இருக்குது. பாருங்கள் பிஞ்சு எல்லாம் நிறைய இருக்குது பாருங்கள். அப்படியே கொடி மாதிரி ஏறுது பாருங்கள். இந்த செடி அப்படி கொத்து கொத்தாக இருக்குது. இது பாருங்கள் இந்த ஒரு செடியிலையும் எவ்வளோ பழம் இருக்குது. பழம் பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இது புல்லாயிடுச்சு, வேறு எடுத்துணும். அமெரிக்கா இவ்வளோ பழம் இருக்குது பாரு ஒரு செடியிலுமே. அந்த வாங்குற தக்காளி இப்போ நாங்கள் வேறு என்ன சொல்லலாம். சரி செடி இங்கே ஒன்று எதனா பெருசாக இவ்வளோ பெருசு இருக்குது பாரு ஒரு தக்காளி பாருங்கள் அப்படியே கொத்த எப்படி இருக்குது. அப்படியே பறிச்சிடலாம். இது ஒரு விதமான தக்காளிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எவ்வளோ தக்காளி. 5 கிலோ தக்காளிக்கு மேலே வருங்க. 6 கிலோ தக்காளி வருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள்.